பொதுவாகவே மகரம்னா ஒரு குணம் இருக்கு இல்லைங்களா? அது எப்படிப்பட்ட குணம் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். பேச்சுத்திறமையில் சாதுர்த்தியம் உள்ள ராசி. நாலேஜ் வைஸ் ரொம்ப கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ராசிக்கு உள்ள ஒரு கோபம் இருக்கும், ஆனால் வெளிக்காட்டாது. நான் செவ்வாய்ங்க தான் உச்சம். தன் கோபத்தையும் சாதுரியமாக காட்டத் தெரிந்த ராசி. இந்த ராசிக்கு இன்னொரு சூட்சம் இருக்குங்க. கமிஷன் வகையில் வருமானங்கள், வட்டி வருமானங்கள் இயற்கையாக அமையக்கூடிய சூட்சமம். இவங்களோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு, அதாவது ஒவ்வொரு வருஷமும் ரெசல்யூஷன் மாறிட்டே இருக்கும். இந்த ராசிக்கு எப்போதுமே ஒரே ஒன்றுதான் இருக்கும். அரசியலில் தலையிடாமல் இருந்தால் ஜெயித்துட்டோம். ஏன்னா இந்த ராசிக்கு 8ஆம் இடம்தான் சூரியன். அரசியல் இருக்கிறவங்க அரசியல் கமெண்ட் சொல்கிறது, அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த வருடம் வேண்டாம். திருமணம் சம்பந்தப்பட்ட, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அமோகமாக உண்டு. ஒரே ஒரு பரிகாரம் நிச்சயமாக தேவை. ராகு கேது பரிகாரம், சர்ப்ப வழிபாடுகள் பண்ணிய பின் பண்ணுங்க, அற்புதமாக இருக்கும். தாலி பாக்கியம் நிலைத்திருக்கும். 4ஆம் அதிபதியே பாதகாதிபதியாக இருப்பதால் பூர்வீக வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு நீங்கள் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருப்பீங்க. சொந்த ஊரில் பெரிய வீடு கட்டும்போது கவனித்து கட்டணும். இது ஒன்று தான் இந்த பாயிண்ட். ஆனால் இப்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான நேரம். ஒரு கடவுள் வழிபாடு கொடுக்க போகிறோம் 2026. இது எப்படின்னா, பக்தி பிளஸ் நேரடிவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட எனது ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டுக்கு பின் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் மூலமையாக பார்க்கலாங்க சார். பொதுவாகவே மகரம்னா ஒரு குணம் இருக்கு இல்லைங்களா? அது எப்படிப்பட்ட குணம் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். மகர ராசி பேச்சுத்திறமையில் சாதுர்த்தியம் உள்ள ராசி. நாலேஜ் வைஸ் ரொம்ப கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ராசிக்கு உள்ள ஒரு கோபம் இருக்கும், ஆனால் வெளிக்காட்டாது. நான் செவ்வாய்ங்க தான் உச்சம். தன் கோபத்தையும் சாதுரியமாக காட்டத் தெரிந்த ராசி. குறிக்கோளை நோக்கி பயணிக்கும் ராசி இந்த ராசி தான். ஒரு சில விஷயங்கள் டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அச்சீவ் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா, தான் பிறந்த ஊரை விட்டோ, தன் பிறந்த இடத்த விட்டு வெளியூர் பாப்புலர் ஆயிரும், டாப்புக்கு வந்துடும். அப்போ சொல்லுவோம், யாரோ ஒரு ஜாதகம் மகராசி, தம்பி டெவலப் ஆகலாம், தம்பி இடத்த விட்டு வெளியே போப்பா, பூர்வீகத்தை விட்டு வெளியாவது போயிட்டு வா, கொஞ்சம் இடம் மாறி இரு. இல்லைங்க என்னால் இடம் மாறி இருக்கவே முடியாதுன்னா இந்த மகராசி தத்து கொடுத்துருவாங்க. அது மாதிரி இந்த ராசிக்கு இன்னொரு சூட்சம் இருக்குங்க. கமிஷன் வகையில் வருமானங்கள், வட்டி வருமானங்கள் இயற்கையாக அமையக்கூடிய சூட்சமம். இவங்களோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு, உதவி மனப்பான்மையும் உண்டு. தனக்கு ஏமாற்றம் செய்தவர்களை தண்டிக்கும் குணமும் உண்டு. அப்போ இந்த ராசியோட பேசிக் ஸ்ட்ரக்சரே இதுதான். ஆக இந்த ராசிக்கு இங்கே தான் செவ்வாய் உச்சம், குரு நீச்சம். கோபத்தை குறைக்கின்ற மகரம் எப்போதுமே ஜெயிக்கும். அந்த உள்ள ஒரு கோபம் அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டா வளர்ச்சியான ராசி இந்த ராசியாக இறுதியாக சொல்லலாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டுக்கு பின் இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுங்க சார்? மகர ராசி இந்த 2026 ஜொலிக்கின்ற ராசிகளில் ஒன்று இந்த ராசிங்க. இந்த ராசிக்கு இப்போ தான் 7.5 சனி அப்பாடான்னு முடிஞ்சு இப்போ தான் இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாளில் குரு பார்வை. குருவார்க்க கோடி நன்மை. ரீசெண்டாக குரு அதிசாரத்தில் வந்தார். அப்போ பல சக்ஸஸ் நடத்தினார். நிறைய பேர்த்துக்கு திருமணம் நிச்சயமானதாக இருக்கலாம். ஒரு வாய்ப்பை கொடுத்தது. திடீர் வருமானம், திடீர் யோகங்கள். சரி, ஒரு மாதத்தில் வந்ததுக்கே எப்படின்னா, ஒரு வருஷம் ஃபுல் இருந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் 2026 ஜூனுக்கு மேலே. தொட்டதெல்லாம் துணங்கும். அதான் இந்த ராசிக்கு சொல்லுவோம், திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு, இடமுட்டு இடம் வாரி சம்பாதிக்கக்கூடியது. இவங்களுக்கு இப்போ ஒரு வெளிநாட்டு வாய்ப்பு இருக்குது இந்த 2026. வெளிநாடு, வெளி மாநிலம், தொலைதூர பயணங்கள் அனுகூலமாக இருக்கும். இவங்களுக்கு இன்பச் சுற்றுலா இந்த வருடம் காத்திருக்குது, போயிட்டு வரணும். ஏன்னா 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியே இருக்கார். இப்போ அந்த சுக்கிரன் குரு பார்க்குது. உங்களுக்கு ஒரு தொழில் டெவலப்மெண்ட் ஆகலைன்னா நான் இந்த ராசிக்கு சின்ன அட்வைஸ் பண்ணுவேன். சார் சுக்கிரன் 2 ஒன்று தான். டேரெக்டாக ஒரு இடத்துக்கு, ஒரு படத்துக்கோ இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாலே இந்த ராசி ஜெயிச்சிடும். அப்போ 2026 எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் இந்த ராசிக்கு உறுதியாக உண்டு. 2026ஆம் ஆண்டு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னா மகர ராசிக்கு நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுக்க சொல்லுவீங்க சார்? மகர ராசிக்கு 2027 ரெசல்யூஷன், அதாவது ஒவ்வொரு வருஷமும் ரெசல்யூஷன் மாறிட்டே இருக்கும். இந்த ராசிக்கு எப்போதுமே ஒரே ஒன்று தான் இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட தேவையை பூர்த்தி செய்ய காலகட்டம் வந்திருக்கு. வாய்ப்பை தவறு விட்டுறாதீங்க. இந்த ராசி சொத்து சுகங்கள் சேர்க்க, வருமானம் சம்பந்தப்பட்டது வாய்ப்புகள் தானாக தேடி வரும். சார் உழைக்கின்ற வருமானம் இருக்கலாம், ஈஸியஸ்ட் மணியாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் மணியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பண வருவாய் உண்டு. சொத்து சுகங்களை பற்றி இன்னும் நிறைய பேசும். அதே மாதிரி இன்னொரு ரெசல்யூஷன் இந்த ராசி சேர்த்து எடுத்துக்கிறோம். அரசியலில் தலையிடாமல் இருந்தால் ஜெயித்துக்கணும். ஏன்னா இந்த ராசிக்கு 8ஆம் இடம்தான் சூரியன். அரசியல் இருக்கிறவங்க அரசியல் கமெண்ட் சொல்கிறது, அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த வருடம் வேண்டாம். ஏன்னால் அங்கே
கேதுன்னு ஒரு கிரகம் இருப்பதால் அப்படியே மாற்றி விட்டுரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கேது இருக்குங்க இடத்துல சூரியன் சம்மந்தப்படும் பொழுது கோல் வச்சுவார்கள், கீழே விழுவார்கள். இந்த 2 ரெசல்யூஷன், நான் எனக்கு பணம் சம்பாதிக்க காலகட்டம் வந்திருக்கு, நான் போகிறேன், வீண் கமெண்டோ வீணதோ அடித்து நேரத்தை விரயம் பண்ணல. இந்த 2 ரெசல்யூஷன் தெரிஞ்சுக்கிட்டா ஜெயிச்சிடும். அப்போ வாய்ப்புகள் வரும்பொழுது பயன்படுத்திக்க வேண்டியது. காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் இந்த மகரத்துக்கு இந்த 2 பாயிண்ட். மகர ராசி நேயர்களுக்கு பண சேர்க்கை, பண வரவு இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, இந்த வருடம் வந்து பண விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏதேனும் இருந்தாலும் அது சொல்லுங்க சார். 2026 மகரத்துக்கு விரயத்தில் இருந்து கூட பணத்தை சம்பாதிக்கிற காலகட்டங்க. பணம், செல்வ செழிப்பு அற்புதமாக இருக்குது. 2ஆம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் என்ன பண்ணுறாருனா வாய்ப்புகளை அள்ளித்தரார். ராகு சில காலம் வட்டி கட்டியவர், சில காலம் வாடகை கட்டியவர், இப்பொழுது சொந்த வீடு மாதிரி அமைக்கக்கூடிய அளவுக்கு பணம் கிடச்சிரும். சார் கடன் கட்டிகிட்டு இருக்கேன், இப்போ கடன் இல்லை, அடைச்சிட்டேன். இந்த 2ஆம் இடத்தில் ராகுன்னா அந்நிய தேசத்து பணம். இந்த ராசிக்கு நான் ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், ரூபாயில் சம்பாரித்தவன் இப்போ டாலரில் சம்பாதிப்பான். அப்போ பணம் பெருக்கம் அதிகரிக்கிற கால சூழ்நிலையை வந்தாச்சு. இவங்களுக்கு வாடகை வருமானம், இன்ட்ரெஸ்ட்டு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, இதோட கொடுத்த பணங்கள் திருப்பி வருது. இந்த காலத்தில் கொடுத்த பணம் வருதானே தெரில. நிறைய பேர் கேட்பாங்க, சார் பணம் கொடுத்தே வரல, கொடுத்த பணம் வருது. இதில் இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம். இன்சூரன்ஸ் வண்டி டேமேஜ் ஆனாலும் ஏதோ நடந்திருந்தாலோ இந்த வகைக்கு பணம் திருப்பி வருமா, அதை கிளைம் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரிலாம் வரும். ஆக மொத்தம் தனம் சம்பந்தப்பட்ட விருத்திகள் உண்டு. ஒரு லாட்ரி யோகம்னு சொல்லுவோம். லாட்ரி யோகம்னா எல்லாருமே போய் லாட்ரி எடுக்கிற சீட்டில் நம்ம எதிர்பார்க்காத திடீர் ஒரு பெரும் முதலீடு நமக்கு வரும். நீங்கள் செய்கின்ற உங்களை நம்பி ஒரு பெரும் முதலீடு கிடைக்கும். ரீசெண்டாக ஒருத்தர் இந்த இதில் சினிமா துறையில் தான் இருக்கார், மிகப்பெரிய பட வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது பூஜை முடியட்டும் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி கிடச்சா மிகப்பெரிய தொகைக்கு பேசியிருக்காரு அவர் டைரக்டருக்கு. அது மாதிரி சான்ஸ் கிடைக்குங்க. அதுதான் இந்த ராசிக்கு. மகர ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டுக்கு பின் வேலை அப்படிங்கிறது முன்னேற்றம் எந்த அளவு இருக்க போகுதுங்க சார்? வேலையில் வந்து ஒரு மாற்றமாகட்டும், இல்லை வேலையிலே வந்து சம்பள உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார். 2026 வேலையில் வளர்ச்சி பெற முதல் ராசியாக இருக்குது மகரம். எப்படி சார்னா, இது வரைக்கும் குரு நின்ற இடம் பால் அப்படிம்பாங்க. 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் என்ன பண்ணிகிட்ருக்காருனா, எல்லா வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு டாட் வச்சுருவார். இவர் செஞ்சதுக்கு அவர் மேனேஜர் பெருமை வாங்கிட்டு இருப்பார். இவர் கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த டீமே அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்கோம். இவருக்கு என்ன கிடைத்தது? குறைகள் மட்டும் கிடைத்தது, பெருமை விலகியது. இப்போ குரு 7ஆம் இடத்துக்கு வருவார் ஜூனுக்கு பின். குரு பார்க்க உச்சம் இல்லையா? அப்போ சுப தகவல்கள் வரும், லாபங்கள் அதிகரிக்கும். வேலை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு தடவை சின்ன சேஞ்ச், சம்பள உயர்வு, புதுசாக கல்வி கற்கின்ற அதை அப்டேட் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. இந்த நேரத்தில் தான் இவங்க அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போவாங்க. 6ஆம் இடம் தான் கடனையும் சொல்லும். கடன் அடைக்க வழி பறக்குது. இப்போ வேலை செய்கிற இடத்துக்கு கடனும் கிடைக்கும், கடனும் அடைக்கலாம், 2மே பண்ணிக்கலாம். அவாக மொத்தம் உங்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிற இந்தியா வந்தாலும் ஓகே, இந்தியாவில் இருக்கிற வெளிநாட்டு முயற்சி பண்ணாலும் இரு தரப்புப்பட்ட அமைப்பாக இருக்குது. கோல்டன் இயர் தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கு இறைவன் நிச்சயமாக துணை இருக்கிறார். திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசிக்கு இந்த 2026 திருமண யோகம் எப்படி இருக்குது? திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய 90s கிட்ஸுக்கு இந்த வருடம் திருமணங்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவு சாதகமாக இருக்குங்க சார்? 2026 மகர ராசி திருமணம் சம்பந்தப்பட்ட, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அமோகமாக உண்டு. ரீசெண்டாக இந்த குரு அதிசாரத்தில் பார்த்திங்கன்னா வந்தது, அப்போவே நிறைய பேர்த்துக்கு நிச்சயமாயிருச்சு. நிறைய பேர் திருமண வகை இருக்குது. அதாவது முதிர் கன்னிகளாகவோ முதிர் கண்ணனாகவோ இருந்தவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும். என்ன, நீங்கள் கொஞ்சம் இறங்கி போகணும். இப்படி தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி செக்லிஸ்ட் மாதிரி டிக் பண்ணால் ராசிக்கு நடக்காது. நம்ம அடிப்படை தேவைகள் என்ன, அடிப்படை குணாதிசயங்கள் என்ன, இதை பார்க்கணும். ஜாதக பொருத்தம் இருக்கா? இதில் அதை பொருத்தம் பார்க்கும்போது 7ஆம் இடம் சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பார். சந்திரன் வந்தாலே மனநிலைமை ஏற்றத்தாழ்வுகள் பொதுவாக இந்த ராசிக்கு வருகின்ற கலசரத்தில் இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த ராசி கான்ஃபிடண்ட்டாக டீல் பண்ண தெரியணும். இந்த நேரத்தில் திருமண வாய்ப்புகள் வரும். மற்றவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கிற உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக இருக்கும். ஒரே ஒரு பரிகாரம் நிச்சயமாக தேவை. ஏன்னா ராகு கேது கோச்சாரத்தில் இருப்பதால் ராகு கேது பரிகாரம் சர்ப்ப வழிபாடுகள் பண்ணிய பின் பண்ணுங்க, அற்புதமாக இருக்கும். தாலி பாக்கியம் நிலைத்திருக்கும். அப்போ இந்த சர்ப்ப வழிபாடு பண்ணாமல் ரொம்ப சிறப்பாக சொல்ல முடியாது. அதை மறந்துட வேண்டாம் இந்த மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு தொழில் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்க சார்? தொழிலில் முன்னேற்றம், முதலீடுகள் செய்யலாமா,
தொழில் சார்ந்த கடன் ஏதேனும் வாங்கினாலுமே அதை கட்டுறக்கான வாய்ப்பு இந்த வருடம் இருக்காங்க சார். மகர ராசி 2026 தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதல் மேல் பூனையாக 2 விஷயம் இருக்கும். ஜூனுக்கு முன் ஜூனுக்கு பின். அதாவது குரு பயிற்சி கான்செப்டில் ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் எதெல்லாம் விதை போல் விதைத்து கொண்டே இருக்கணும். ஜூனுக்கு பின்ன அறுவடை செய்யும். ஜூனுக்கு பின்னாடி ஏன்னா 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்லை. நீங்கள் இருக்கிறத டெவலப் பண்ண, ஆல்ரெடி செஞ்சதை டெவலப் பண்ண, எக்ஸ்பிரிமெண்டல் எதெல்லாம் பண்ணணுமோ 10க்கு குரு பார்வை இருக்கும் காலகட்டத்தில் பண்ணிக்கலாம். ஜூன் 2 வரைக்கும் புது தொழிலாக இருக்கலாம், புது விஷயமாக இருக்கலாம். தொழிலே பார்த்திங்கன்னா விருத்தி பண்ணுறது, கடையை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது, ஒரு ப்ராடக்டை வேறு பக்கம் வாங்கி சேல்ஸ் பண்ணுறது, புது வேலையாட்கள் எடுக்கிறது, இது எல்லாமே நல்லாயிருக்கும். இதே இதில் பார்த்தாங்க ஒருத்தர் வெளிநாட்டில் வேலை இருக்கார், அவர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதையும் பண்ண சொல்லியிருக்கேன். ஜூனுக்கு பின் இருப்பதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். அப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும். இந்த வருடம் தொடங்கும் காலகட்டத்திலே தொழிலை விருத்தி பண்ணுங்கள். சார் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க. மற்றபடி அற்புதமாக தொழிலில் வளர்ச்சி அடைந்துடலாம். மகர ராசி நேயர்களுக்கு முதலீடுகள் செய்வது அப்படிங்கும்போது அவங்க பேரில் ஒரு சொத்து வாங்குவதோ, இல்லை ஏதேனும் இடம், வீடு, இந்த மாதிரி விஷயங்கள், இல்லை கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏதேனும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த 2026 கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அதில் கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம நேரில் சொல்லுங்க சார். 2026 முதலீடுகள், சொத்து சேர்க்கைகள் மகரத்துக்கு மகத்துவமான காலகட்டம் தான். இதில் பார்த்திங்கன்னா போன வருஷமே நிறைய பேர் வீடு கட்டி நின்னதாக இருக்கலாம், வீடு சொத்து சுகங்கள் வாங்கி பிரச்சனை ஏற்பட்டு நின்னதாக இருக்கலாம். அந்த நின்னதுக்கெல்லாம் இப்பொழுது சொல்வது போல நடக்கின்ற காலகட்டம். அப்போ சொத்து சுகங்கள் நிச்சயமாக உண்டு, வீடு கட்டுற வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு சிலருக்கு பழைய பூர்வீக வீடை விட்டு விட்டு இன்னொரு கட்டுற அம்சம் உண்டு. என்ன இவங்க பூர்வீகத்தில் வீடு கட்ட வேணான்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா 4ஆம் அதிபதியே பாதகாதிபதியாக இருப்பதால் பூர்வீக வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு நீங்கள் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருப்பீங்க. சொந்த ஊரில் பெரிய வீடு கட்டும்போது கவனித்து கட்டணும். இது ஒன்று தான் இந்த பாயிண்ட். ஆனால் இப்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான நேரம். அது பாண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க, பத்திரங்கள், பத்திர முதலீடுகள், ஷேர் மார்க்கெட்டில் அந்த பாண்ட்ஸு, பேங்க் பாண்ட்ஸு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்போ நகை வகைகள், மெட்டல், ஏதோ கோல்டுங்கிற மெட்டல், சில்வர், இப்போ ராசிக்கு சில்வர்லாம் செட் ஆகும். ஏன்னா 10ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சில்வர் மெட்டல்லாம் கொஞ்சம் வைக்கலாம். இந்த ராசிக்கு நான் சொல்லுவேன், சில்வரில் ஒரு பொம்மை மாதிரிலாம் வாங்கி வைங்க, சில்வர் தட்டு வாங்கி வைங்க. இதெல்லாம் பிற்காலத்துக்கு உங்களுக்கு பெரிய வகையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக இந்த ராசி ஷேர் மார்க்கெட்டில் கமாடிட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் நிச்சயமாக பண்ணலாம். இந்த வருடத்தில் சிறுக சிறுக சேர்க்கின்ற காலகட்டம். மகர ராசி நேயர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் இந்த 2026 ஏதேனும் புது பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பு எந்த அளவு இருக்குங்க சார்? அதாவது 2026 மகர ராசிக்கு கேட்கும்போதே கேட்டிங்கன்னா புது பிரச்சனை. அப்போ ஆல்ரெடி இந்த ராசிக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாமல் நீங்களே கேட்டீங்க. போன வருடம்லாம் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா த்ரோட் சம்மந்தப்பட்டது, ஒரு சிலருக்கு கண் காது சம்மந்தப்பட்டது, லைட்டாக அந்த அப்டமன், மூட்டு, இந்த மாதிரி ஏஜுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருந்து வியாதியை பெருக்கிக் கொண்டார். குரு எங்கே இருக்காங்க டெவலப் பண்ணிடுவார். நான் வியாதி ஸ்தானத்தில் இருக்கேன் டெவலப் பண்ணிட்டேன்ட்டார். இப்பொழுது என்ன குரு பண்ணுறாருன்னா 7ஆம் இடம் நிவர்த்தி ஸ்தானத்துக்கு வந்து உங்களுக்கு அனைத்தையும் சரி செய்கிறார். தொல்லைகள் எல்லாம் விலகிறது. நிறைய பேர் மருத்துவ படிப்பில் இருக்கிறவங்க இந்த ராசிக்காரங்க இன்னும் பெரிய லெவலில் வருவீங்க. அதே மாதிரி இந்த ராசிக்கு வியாதிகள் குறையும், லாபங்கள் இரட்டிப்பாகும் சூழ்நிலைகள். ஃபஸ்ட்டு செய்கிற தொழிலுக்கு மனசு உடம்பு ஒத்துழைக்க நேரம். கேன்சர் வரைக்கும் போனவங்க கூட மீண்டு வந்துடுவாங்க. இந்த ஸ்டட்டு வைக்கிற நிறைய பேர்த்துக்கு சார், ஆமாம் சார் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்குது, லைட்டாக ஐஎன்ஜிஓ பண்ணணுமா, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இது மாதிரி பல கேள்விகள். அதற்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படும் காலகட்டம் இந்த வருஷம். ஆக குரு உங்கள் ராசியை பார்க்கிறார், உங்கள் ராசி அதிபதி நல்ல ஸ்தானத்தில் இருக்கார். வெற்றிகரமான வருடமாக ஹெல்த்தில் உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பரிகாரம் இந்த வருடத்தில் எல்லாமே சக்ஸஸ் ஆவதற்கு நம்ம கொடுக்கலாங்க சார்? மகர ராசிக்கு அனைத்து மகத்துவமாக மாற நம்ம ஒரு கடவுள் வழிபாடு கொடுக்க போகிறோம் 2026. இது எப்படின்னா பிரித்திங்கரா வழிபாடு. பிரித்திங்கரா, வராகி, அடுத்து நரசிம்மர். இது சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முகம் மாறிய மனித முகம் இல்லாத கடவுளாக கொடுக்குறேன். ஏன் இந்த அம்சம் கொடுக்குறேன்னா, இந்த உங்கள் ராசி அதிபதி 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கார், அதற்கு செவ்வாய் பார்வை வரும். அப்போ 2ஆம் முகம் அப்படின்னு சொல்கிறோம், உங்கள் ராசிக்கு முகம் சொல்கிற இடத்துல ராகு பகவான் இருக்கார். அப்போ நம்ம கொடுக்குற இந்த பரிகாரம் தாங்க பறிக்கும். முகம் மாறிய கடவுள் அனைத்தும் உங்களுக்கு அருள் செய்வார். அப்போ இந்த கடவுளை ஒரு முறை கெட்டியாக பிடிச்சிட்டு ஒரு முறை போயிட்டு வந்தால் கணவன் மனைவி பிரச்சனை இந்த கடவுள், சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த கடவுள் தான்.
நிறைய பேர்த்துக்கு இந்த கேஸு வம்பு வழக்குகள் பூர்வீக சொத்து இருக்கும். நிறையா விவசாயம் சம்மந்தப்பட்டு கேட்பாங்க, சார் அந்த அந்த பாட்டில் பிரச்சனையாக இருக்குது. இந்த ராசிக்கு பத்திரத்தை எடுத்து சொல்லுவேன், நீங்கள் கூட எடுத்து பாருங்கள். இப்போ நோயர்களே, பத்திரத்தில் நீங்கள் இடத்துக்கு அளந்து பார்க்கும்போது பத்திரத்தில் இருக்கிறதுக்கும் அந்த லைவில் இருக்கிறதுக்கும் ஒரு அடி அரை அடி டிஃப்ரென்ஸ் வரும். பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 40ன்னு போட்டிருக்கு சார், ஆனால் அளந்து பார்க்கும்போது 41 வருது. அந்த அரடி அவருக்கு போயிடுச்சு. இன்னொருத்தங்க அந்த அரடி எனக்கு வந்துருச்சு. அந்த அடி ப்ராப்ளம் வராத மகரம் இல்லை. அதை சரி செய்ய வேண்டிய காலகட்டமும் இப்போ அமையும். நிறைய பேர் பட்டா வாங்கலாம், இதெல்லாம் செஞ்சிடலாம். ஆக இந்த பரிகாரம் செய்து பாருங்கள், சகலமும் உங்களுக்கு வெற்றியாக மாறும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன் தரப்போகுதுங்கிறத விலாவாரியாக பார்த்துங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார்.